நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த கடற்கரை. அப்படிப்பட்ட கடலை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ ஆட்டம் போடுவோம்னு கேட்டா அதுக்கு அளவே கிடையாது. ஆனா நான் சொல்ல போற இந்த கடல்ல எந்த உயிரினமே வாழ முடியாது. குறிப்பா லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, நீச்சல் தெரியாதவங்க போனா என்ன ஆகும்னா, ஹாய் ஹலோ, நான் துர்கா விஜய். இந்த காணொலியில எந்த ஒரு உயிரினமே வாழாத கடலை பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு சில பேர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க, ஒரு சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாத்தையுமே தாங்கிக்குவாங்க. ஒரு சிலர் இது எல்லாத்தையுமே தாங்க முடியாம சாக கிளம்பிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடலில் போய் சாகுறேன்னு நிறையா பேர் கிளம்பி போவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான காணொலி தான் இது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இப்போ சொன்ன கடலுக்கு இதே மாதிரி சாக போறீங்கன்னு போனீங்கன்னா உங்களோட லவ்வர் காப்பாற்ற மாட்டாங்க, வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அந்த கடல் உங்களை மூழ்க விடாம அதுவே காப்பாத்திடும். என்ன சொல்றேன்னு தானே கேட்குறீங்க? உங்களுக்கு நீச்சல் தெரியலனாலும் நீங்க இந்த கடலோட ஆழத்துக்கு போனாலும் அது உங்களை மூழ்க விடாது. இப்படி ஒரு கடலா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த கடலோட பேர் தான் டெட்சி. அட, நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற இதை போய் ஏன் டெட்சின்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் கடலுக்கு போய் ஆட்டம் போட்டிருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எதனால இதை டெட்சின்னு சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு கடல்வாழ் உயிரினம்னாலையும் அங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருக்காது. நார்மலா ஒரு கடலோட உப்போட அளவு 3.5% தான் இருக்கும். ஆனா இந்த கடல்ல 34% உப்பு இருக்கு. இப்படி உப்பு அதிகமாக இருக்கிறனால நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதனால தான் நீங்கள் மூழ்க முடியாது, ஈஸியாக அதில் மிதக்குறீங்க. இங்கே உள்ள தண்ணியிலையும் சரி சேத்துலையும் சரி பல விதமான தாதுக்கள் இருக்குது. அதனால் அங்கே போகிற மக்கள் அங்கே உள்ள சேத்து எல்லாத்தையும் எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு தோல் நோயிலிருந்து மூட்டு வலியிலிருந்து எல்லாமே சரியாகிறதா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு சரியாகவும் செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட டெட்சி இருக்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில தான் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலமாகவும் சொல்லப்படுது. நீங்கள் எந்த கடலுக்கு போயிருக்கீங்கன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பை பை.